ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டை பயன்படுத்தி எப்படி ஸ்டாக் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயமே ப்ரீ ஓப்பன் மார்க்கெட். ஏன் நம்ம ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது பிகினருக்கு தெரியணும். ஏன் அப்படின்னா, நமக்கு முன்னாடியே மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம கைவசம் சில ஸ்டாக்ஸ் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். என்எஸ்சி வெப்சைட்டுக்கு வந்துருங்க, மார்க்கெட் டேட்டா, ப்ரீ ஓப்பன் மார்க்கெட். நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெஃப்டியில் இருக்க 50 கம்பெனி இருக்கா, இதில் எது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் லைனாக வருது அப்படிங்கிறது இதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? இதில் எத்தனை கம்பெனி அட்வான்ஸில் இருக்குது, எத்தனை கம்பெனி டிக்ளைனில் இருக்குது அப்படிங்கிறதும் தெரிஞ்சிடும். இப்போது நீங்கள் இங்கே பார்க்கும்போதே ரெண்டுமே என்னவாக இருக்குது, நியர்லி, அதாவது ரொம்ப பேலன்ஸாக இல்லை. இப்போ 40 கம்பெனி அட்வான்ஸாக இருக்குன்னா நீங்கள் பை சைட் போயிடலாம், 40 கம்பெனி டிக்ளைனாக இருக்குன்னா நீங்கள் செல் சைட் போகலாம். இப்போது டைரெக்ஷனை நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இல்லை இந்த மாதிரி சரிசம 25, 23 இதுக்கு நியர்லி இருக்குது அப்படின்னா ஸ்டாக் செலெக்ஷன் எப்போதுமே பெஸ்ட்டாக இருக்கணும். இதில் நீங்கள் வந்தீங்கன்னா பர்சன்டேஜ் செக் பண்ணுங்கள். சரிங்களா? இதில் வந்த உடனே பர்சன்டேஜ் பார்க்கணும். இந்த சைட்ஸ் என்ன ஸ்டாக் இருக்குதுன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கும்போது டாப்பில் இருக்க கம்பெனி எடுத்து ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிடுவீங்க. நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண இடத்துல இருந்து, நீங்கள் ட்ரேட் எடுத்த இடத்துல இருந்து டவுன் ட்ரெண்ட் ஃபார்மேஷனில் கீழே இறங்கிக்கிட்டே இருக்கும். இது நீங்கள் அப்போ தான் ரியலைஸ் பண்ணுவீங்க. ஏன் அப்படின்னா, நேற்று ஆல்ரெடி ட்ரேட் எடுத்திருப்பாங்களே. இப்போ 100 ருபீஸில் இப்போ அன்பு சீலன் ஒரு ஸ்டாக் இருக்குது, அதனுடைய விலை 100 ரூபா. இதை எல்லோரும் வாங்கியிருக்காங்க. நாளைக்கு என்ன ஆகுது, கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது. அப்போ என்ன ஆகும், எல்லோரும் விற்க ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? ஒரு 10 பாயிண்ட் மேலே ஓப்பன் ஆகுது அப்படின்னா எல்லோரும் விற்பாங்க. அந்த நேரம் நீங்கள் பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட் தான் க்ரியேட் ஆகும். ஏன்னா எல்லோரும் செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் பை பண்ணிங்கன்னா அங்கே செல்லிங் ப்ரெஷர் தான் ஹெவியாக இருக்கும். அப்போது அதனால தான் இங்கே பர்சன்டேஜை செக் பண்ணு. இதில் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? எவ்வளோ பர்சன்டேஜ். அதே மாதிரி ரொம்ப 1% கீழே தான் இருக்குது. இங்கே 1, 2, 3, 4, 5 அது 0.4 இருக்குது. சரிங்களா? அதாவது 100க்கும் கீழே தான் இருக்குது. 1 பாயிண்ட்டுக்கும் கீழே. அதை 100ஆக கன்வெர்ட் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா 0.5% கீழே இருக்குது. சரிங்களா? ஒரு 4 ஸ்டாக் இருக்குது. 1, 2, 3, 4. அப்போ மார்க்கெட்டிங் பார்க்கும்போது இது ஈக்குவலாக என்ன ஆக போகுது, டைரெக்ஷனில் வெயிட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ சப்போஸ் நீங்கள் அப் ட்ரெண்ட் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கள், டாப்பில் இருக்க 10, எப்போவுமே டாப்பில் இருக்க 5 செலக்ட் பண்ணாதீங்க. டாப்பில் இருக்க 10 என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் என்ன பண்ணணும், இப்படி ஃபாஸ்ட்டாக. ஏன்னா 9, 8க்கே இந்த இடம் உங்களுக்கு பஃபராகி ஷோ பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த இடத்த பாருங்கள், 9, 8க்கு இந்த ஸ்டாக்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் இருக்கிற ஸ்டாக் 10 ஸ்டாக்கையும் ஆட் பண்ணுறதுல பெரிய ஒன்றும் கடினம் இருக்காது. மேபி 1 மினிட் 2 மினிட்ஸ் ஆகலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு 5 ஸ்டாக்ஸை ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்லேருந்து உடனே டாப் 5ல் போயிட்டு எல்லா இதுலேயும் ட்ரேட் எடுத்துதான் அது டாப்பில் இருக்கிறது நல்ல கம்பெனி அப்படின்னு டிசைட் பண்ணிடுறாங்க. எப்படியுமே புக்கில் இருக்க விஷயத்தை கற்றுக்குங்க. டெக்னிக்கல் அனலைசிஸ் தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். சரிங்களா? ஸோ எல்லாத்தையுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணிடுங்க. அடுத்தடுத்த சார்ட் எடுத்துருங்க. ஸோ நீங்கள் இப்படி சார்ட் ஓப்பன் ஆன உடனே மந்த்லி டைம் ஃப்ரேம் போடுங்க, பிகினராக இருக்கிறவங்க. சரிங்களா? அப்புறம் வீக்லி டைம் ஃப்ரேம் போடுங்க, அப்புறம் டே டைம் ஃப்ரேம் போடுங்க. சரிங்களா? இந்த வீக்லி க்ரீனாக இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி மந்த்லியும் க்ரீனாக இருக்குது அப்படின்னா உள்ளே யார் இருக்கான்னு அர்த்தம், பையர் இருக்காங்கன்னு அர்த்தம். பையர் இருந்தால் தான் ஸ்டாக் மார்க்கெட்டோட டெப்த்தே என்ன அப்படின்னா, நீங்கள் புக்கை ரீட் பண்ணச்ச வென் மார்க்கெட் ரேஸ் பையர் என் டு த மார்க்கெட் அப்படின்னு சொல்லி நீங்கள் புக்லேயே அப்படி லைனாக படிக்க ஆரம்பிப்பீங்க. சரிங்களா? அப்போது மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குது. சரிங்களா? இதில் டெக்னிக்கல் அனாலிசிஸ் செக் பண்ணணும். இப்போ எல்லா ஸ்டாக்கையும் இப்படி நீங்கள் எடுக்கணும். சரிங்களா? வீக்லி, மந்த்லி க்ரீனாக இருக்கிற ஸ்டாக்கை மட்டும்தான் நம்ம வச்சுக்கணும். வீக்லி ரெட்டாக இருந்தால் அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வீக்லி ரெட்டாக உங்களுக்கு தெரிஞ்சதுனாலே நீங்கள் என்ன நினைப்பீங்க, இங்கே பாருங்கள், டேயை கூட பிரேக் அவுட் பண்ணல, ப்ரீவியஸ் டேயோட ஹையை கூட, அங்கேருந்தே ஸ்லோ டவுன் ஆகிட்டு. இப்போ இதில் நீங்கள் தெரியாமல் ட்ரேட் எடுத்தால் டவுன் ட்ரெண்ட் ஆயிரும். அதனால் இந்த ஸ்டாக்கை டெலீட் பண்ணிடுங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்து வீக்லி டைம் ஃப்ரேம், மந்த்லி டைம் ஃப்ரேம், அடுத்தடுத்த ஸ்டாக்கில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெட்டாக இருந்தால் உள்ள செல். இது ஹிண்ட் தான். சரிங்களா? இந்த ஸ்டாக் ஒர்க் ஆகாது அப்படின்னு கிடையாது. நீங்கள் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இது கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்படி ஷோ பண்ணுறேன். சரிங்களா? ஸோ மந்த்லி, வீக்லி இதை எடுத்த உடனே நல்லா இருக்குன்னு இதில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், ட்ரா பண்ணணும் டெக்னிக்கல் அனலைசிஸ். ஸோ இதை கற்றுக்கிறதுக்கு நல்லா முயற்சி பண்ணுங்கள். டெக்னிக்கல் அனலைசிஸ் நீங்கள் ட்ரா பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். சரியாக ட்ரா பண்ண தெரியலை அப்படின்னா, உங்களால் கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னா அது டவுன் ட்ரெண்டுக்கான க்ரியேஷனாக இருக்கும். இப்போ இங்கே இருக்கும்போதே தெரிந்து பாருங்கள். அதாவது நான் இந்த லெவலில் மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா?
இந்த லெவலை ஃபஸ்ட் லைனில் மார்க் பண்ணிக்கேன். செகண்ட் லைன் இதனோட ஹை வச்சுருக்கேன். சரிங்களா, இதனுடைய ஹை. அதனால தான் இந்த ஸ்டாக் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிடலாம், பிலீவ் பண்ணிடலாம். சரிங்களா, இப்போ நாளைக்கு இப்படி நீங்கள் செக் பண்ணும்போது அன்னைய டைமில் அப்படி அமைஞ்சிருந்துச்சுன்னா இதெல்லாம் ஹைலி ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன். ஏன்னா டெக்னிக்கலாக என்ன இருக்குது, ட்ரெண்டு கட் ஆகிருக்கு. சரிங்களா, ட்ரெண்டு கட் ஆனாலே நம்ம என்ன பண்ணலாம், பையர்ஸ் என்ட்ரி நிறையா இருக்கும், நம்மளும் என்ட்ரி கொடுக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸும் அதிகம்தான். சரிங்களா, இதை நீங்கள் நாளைக்கு கூட இந்த ஸ்டாக்கை செக் பண்ணுங்கள், டாடா ஸ்டீல். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டாக் செலக்ட் பண்ணி ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் ஹெல்த்தியான ஸ்டாக்கை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வச்சுருக்கிற ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி எப்படி நீங்கள் 1 hour 1 minute இந்த 1 minute 5 minutes டைம் ஃப்ரேம் இருக்குல்ல, அது பிகினர் பயன்படுத்தாதீங்க. அது ஸ்கேல்பிங் தான் செட் ஆகணும், அது ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் 1 hour 2 hour டைம் ஃப்ரேமில் பிகினராக இருக்கிறீங்கன்னா அதை யூஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை, see you.